சென்னை ராயப்பேட்டை சத்தியமூர்த்தி பவனில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு நெஞ்சம் நிமிர் லஞ்சம் தவிர் என்ற ஒளிநாடாவை கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் வெளியிட அதனை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பீட்டர் அல்போன்ஸ் பெற்றுக்கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பீட்டர் அல்போன்ஸ், வருகின்ற 13ஆம் தேதி பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவ மணல் சிற்பத்தை காங்கிரஸ் சார்பில் மெரினாவில் திறந்து வைக்க உள்ளதாக தெரிவித்தார். லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்று அறிவிப்பதற்கு காங்கிரசுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கிறார். நான் அவருக்கு மிக பணிவோடு சொல்வேன், அந்த வார்த்தையை சொல்வதற்கு இந்தியாவிலே ஒரு இயக்கத்திற்கு தகுதி இருக்கிறது என்று சொன்னால் அது இந்திய தேசிய காங்கிரஸ் மட்டும்தான் தெரியும். இந்திய தேசிய காங்கிரஸில் இருக்கிற அமைச்சர்கள் என்றைக்காவது லஞ்சம் வாங்கலன்னு நம்ம சொல்லலை, நம்மிடம் இருக்கிறவர்கள் தப்பு பண்ணலன்னு நம்ம சொல்லலை. ஆனால் யாரெல்லாம் தப்பு செய்தார்களோ, யாரெல்லாம் தவறினார்களோ அவர்கள் மீது இந்திய தேசிய காங்கிரஸ் மிக கடுமையாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. உடனே ராஜினாமா பண்ண சொல்லியிருக்கு, டிடி கிருஷ்ணமாச்சாரி காலத்தில் இருந்து. ஏன்னா இது ஒரு 2 நாளில் சின்ன தம்பி சொன்னப்போ 2 நாளில் ரெடி பண்ணி அதை உடனே கம்போஸ் பண்ணி உடனே ரெக்கார்ட் பண்ணி உடனே அது விஷுவல்ஸ் மேட்ச் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அதனால் மிகப்பெரிய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். இதே போல் இனோவேட்டிவாகவும் கிரியேட்டிவாகவும் நம்ம தொடர்ந்து, ஏன்னா இப்போ இருக்கிறதுல வெறும் பேட்டியோ இல்லாட்டி நம்மளுடைய அறிக்கைகள் மட்டும் இல்லாமல் ஜென்சியை டச் பண்ணோம்னா இந்த மாதிரி பாடல் மூலியமாகவோ ரீல்ஸ் மூலியமாக தான் நம்ம ரீச் பண்ண முடியும். ஸோ எல்லாருக்கும் என்ன சொல்லி இந்த பாடலை இங்கே கேட்டுட்டு மட்டும் போகிற மாதிரி இருந்துடாதீங்க, உங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு பரவுங்க. இனி வரும் 15 நாளும், அதாவது இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக இருக்கிற காமராஜர் நிகழ்ச்சி அனைத்திலும் இந்த பாடலை நீங்கள் ஒழிக்க வேண்டும். 13ஆம் தேதி மாலை நம்முடைய மெரினா கடற்கரையில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய திருவுருவ சிற்பம், மணற்சிற்பம், அதில் இந்த முழக்கம் பொறிக்கப்பட்டு கரைபடாத கை பெருந்தலைவர் காமராஜருடைய காலடிகளிலே லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்கிற வாசகங்களோடு அந்த மணற்சிற்பம் அமைக்கப்பட்டிருக்கும். அதை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் அதை திறந்து வைப்பார். அதற்கு பிறகு 15ஆம் தேதி குடியாத்தத்திலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இடைத்தேர்தலிலே போட்டி போட்டு முதலமைச்சராக வருவதற்கு வழிகோலாக இருந்த குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியிலே பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பிறந்தநாள் விழா கொண்டாட்ட பொதுக்கூட்டம், அதனைத் தொடர்ந்து 19 வரை பொதுமக்களை காங்கிரஸ் தொண்டர்கள் சந்தித்து இந்த முழக்கத்திற்கு அவர்களுடைய ஆதரவை தேடுகின்ற வகையில் பெரிய பதாகைகளை பொதுமக்கள் கூடுகிற இடத்திலே வைத்து அந்த வாசகங்கள் லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் பெருந்தலைவர் காமராஜருடைய படத்தை பொறித்த அந்த பதாகைகளிலே மக்களுடைய கைகளை பதிக்கவும் சில இடங்களிலே மக்களுடைய கையெழுத்துக்களை பெறவுமான இயக்கம் 13 இலிருந்து 18, 19 வரை நடக்கும்.